Daily. Taste the Daily. சாதிவாரி சர்வே குறித்து தமிழக அரசு மறுப்பது அதன் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி இருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் கர்நாடகத்திடமிருந்து தமிழகம் பாடம் படிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் சாதிவாரி சர்வே நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு, சர்வே என்பது வேறு. கணக்கெடுப்பை மத்திய அரசு செய்யும், ஆனால் சர்வேவை தமிழக அரசு, மாநில அரசு தான் செய்ய வேண்டும். அவர்கள் வெறும் தலைகளை மட்டும்தான் எண்ணுவார்கள். மாநில அரசு தான் நுட்பமாக கிராமங்கள் ரீதியாக சென்று எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்கின்றது, யார் யார் படித்திருக்கிறார்கள், இன்னும் யார் யார் படிக்கவில்லை, யார் யார் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருக்கிறார்கள், இன்னும் யார் முன்னேறாமல் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை நுட்பமாக எடுத்து அதனை ஒரு டேட்டா தயார் செய்து அதன் மூலமாக சமூக நல திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்ற ரீதியிலே அவர் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சர்வே என்பது கர்நாடகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், தொடர்ச்சியாக இது போன்ற சர்வே எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் தற்போது இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு கேள்விக்குறியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடுதான் சமூக நீதியின் தொட்டில், இங்கு நாங்கள் தான் சமூக நீதிக்கு உரம் போட்டு தழைக்க வைக்கிறோம் என்று வசனங்கள் பேசினால் மட்டும் போதாது, அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கின்றார். சாதிவாரி மக்கள் தொகை சர்வே எடுப்பதற்கு தேவை கர்நாடகத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் ஒடிசாவுக்கும் எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அதை விட 100 மடங்கு தமிழ்நாட்டிற்கு தேவை இருக்கின்றது. தமிழ்நாடு சமூக நீதி மாநிலம் என்று கூறப்படுவதற்கு நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது உச்ச நீதிமன்றம் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய 50% உச்ச வரம்பையும் மீறி 69% இடஒதுக்கீடு செயல்படுவதுதான். ஆனால் அதற்கே இப்போது பெரிய பாதிப்பு வந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு இனியும் காலதாமதம் செய்யக்கூடாது. உடனடியாக தமிழக அரசே இந்த சர்வே, சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வேவை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக நீதியை காப்பதுதான் நமது அரசின் நோக்கம் என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் சமூக நீதியில் கொஞ்சமாவது அக்கறை காட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.